அதனாலதான் இன்னைக்கு யார் யாரும் வரவெல்லாம் புதுசா கட்சி தொடங்குறவெல்லாம் திமுக ஒழியணும் அழியணும் என்ற அந்த நிலையில தான் இன்னைக்கு போயிட்டு இருக்காங்களே தவிர அதுக்கு தான் சாம்பிள். ஏன் அப்படி தவிக்கிட்டு கிடக்கு? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இது எட்டல மாமா. எட்டலனா மாமா மாதிரி ஆளை கூப்பிட வேண்டியதானே? நான் வந்து அமுக்கல்ல. என்ன புள்ள நீ? Watching videos without subscribing is injurious to YouTubers. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? திட்டங்களை அறிவிச்சுட்டு போயிடலாம், அதை செய்ய போறோம் இதை செய்ய போறோம் சொல்லிட்டு போயிடலாம். இது ரொம்ப சாதாரணம். ஆகா நிதியை கூட ஓரளவுக்கு ஒதுக்கிடலாம், அதுவும் ரொம்ப சாதாரணம். ஆகா பின்றடா. ஆனா அந்த திட்டங்கள் முறையாக நடக்குதா கண்காணிக்கக்கூடிய அரசாகவும் இந்த அரசு இருந்து புரிஞ்சதா? ஏராளமான திட்டங்களை மட்டும் கொண்டு வந்துட்டா பார்த்தாது, அது தொடர்ந்து கண்காணிச்சு அதை நிறைவேற்றணும். கேட்டுக்க, அதை இன்றைக்கு நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை நெஞ்சு நிமிர்த்தி இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், கண்டுக்காதீங்க. கோட்டையிலிருந்து உத்தரவிடக்கூடிய திட்டங்கள் எல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை களத்துல போய் பார்க்கக்கூடிய ஸ்டாலினாக இன்றைக்கு நான் இருந்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க எம்பிட்டு போய் லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல. நாளைக்கு கூட கோயம்புத்தூர் போறேன், கோவைக்கு போறேன், கோவை மாவட்டத்திற்கு போறேன். என்ன பண்ண போறானோ அப்படி ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய குடியேறதுக்கு அப்பா துப்ப. எதுக்காக போறேன் கொஞ்சம் சொல்லு பாப்பா. முதலாளி வேண்டாம். அட சும்மா இருப்பா. சரி சொல்லுமா. உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை தொடங்கி வைக்க போறேன். புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட போறேன். வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன். அது மட்டும் இல்ல, இதுவரையில் என்னென்ன பணிகள் நடந்திருக்கிறது, என்னென்ன முன்னேற்றத்தில் இருக்கிறது என்று ஆய்வு செய்ய போறேன். நீங்க சொன்ன சரிதானே? நீங்க சொன்ன சரிதா? நல்லா ஆகட்டும் பாத்துக்கலாம். நானே ஆகட்டும் சாமி ஆகட்டும். இப்படியான செயல்பாடுகள் தான் தமிழ்நாடு அரசினுடைய அச்சீவ்மெண்டாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. இந்த நாள் தொடர்ந்து பெஞ்ச மழை, அடுத்த நாள் பார்க்கிற போது சாலையிலே மழை நீர் தேங்கவில்லை என்ற செய்தி தான் பத்திரிகையில பார்த்தோம். மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. மாட்நாட மானஸ்த இது அபாண்டமான குற்றச்சாட்டு. என்னடா திமுக வளர்வது உங்களுக்கு பிடிக்கல, அதான் காரணம். என்னதான் நீங்க அந்த மோடி மஸ்தான் வேலையை செஞ்சாலும் ஒண்ணு நடக்க போறது. அதனாலதான் இன்னைக்கு யார் யாரும் வரவெல்லாம் புதுசா கட்சி தொடங்குறவெல்லாம் திமுக ஒழியணும் அழியணும் என்ற அந்த நிலையில தான் இன்னைக்கு போயிட்டு இருக்காங்களே தவிர, எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ 3 ஆண்டு காலத்துல, இந்த 3 ஆண்டு காலத்துல 4 ஆண்டை தொடரக்கூடிய இந்த நிலையில இந்த ஆட்சி செய்திருக்கக்கூடிய சாதனைகளை ஒரு கணக்கு எண்ணி பாருங்க. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. அரே இது நான் உனக்காக செய்யல, எனக்காக செய்றேன். கமெண்ட்ரே ஒரே வரியில சொன்னா சொல்வார், வாழ்க வசவாளர்கள் அப்படின்னு வாச சொல்லுவார். அதான் சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. அதான் முதல்ல சரி இல்ல, அப்புறம் போக விட்டு சரிங்களா? இல்லண்ணே, அதான் நான் சொல்ல முடியும். நாங்க அதை பத்தி கவலையே படல. அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். எங்க போக்கு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய போக்குதான். ஏப்பா அப்படி பாக்குற? தேவையில்லாம எல்லாருக்கும் நாங்கள் பலம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல, தேவையும் இல்ல. தேவா எங்க நேரத்தை வீணடிக்க நாங்க விரும்பல, மக்களுக்கு பணியாற்ற அதற்கே நேரம் கிடைக்கல. அப்பா இது உலக நடிப்புடா சாமி. நீங்க எந்த நம்பிக்கையோட எங்களை நம்பி இந்த ஆட்சியை ஒப்படைத்திருக்கிறீர்களோ அந்த நம்பிக்கையோடு உங்களுக்காக பணியாற்ற நாங்கள் காத்திருக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்காக பாடுபடுவோம், பணியாற்றுவோம், உழைப்போம். எனவே என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாப்பா. இதுக்கு மேல என்னால் வெயிட் பண்ண முடியாது, சோ டக்குன்னு சொல்லிடுறேன். Subscribe பண்ணு.